வேதம் சொல்லுது இல்லையா, அவர் உன் திராணிக்கு மேலாக என்ன செய்யறது இல்ல. ஒருவேளை திராணிக்கு மேல போகும்போது கர்த்தர் என்ன செய்வாராம், அதை தாங்கிக் கொள்ளுகிற பலன் கொடுத்து அதுக்கு தப்பி செல்லுகிற போக்கு உண்டு பண்ணுவேன் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. கொடுத்துட்டு சும்மா விட மாட்டேன், உன் மேல வெயிட்ட வச்சுட்டு சும்மா இல்ல, கூட நான் வருவேன். பலவீன படும்போது நீ விழும் நேரத்தில் உன்னை தாங்கி பிடிப்பேன். ஆனா என்ன வேணும் தெரியுமா, நீ சுமக்கணும்னு தான் எனக்கு தேவை. உன்னால முடியலையா, அப்பப்ப நான் வந்து உன்னை தூக்கி சுமக்க உன்னோட கூட இருக்கிறேன். அதனாலதான் நான் தாங்கிக் கொள்ள பலன் தருவேன், அதுல இருந்து தப்பிக்க வழியும் செய்வேன் வாக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஏன் திராணி கர்த்தருக்கு தெரியும், அதனாலதான் என் மேல வெயிட்ட வச்சு உற்சாகப்படுத்துறாரு. எழுந்து, எனக்கு தெரியும் உன்னால முடியும், எழும்பு, நீ எழும்பு. சூரிய செடிகளை படுத்து இருக்கிறியா, நீ எழும்பு, எனக்கு தெரியும் உன்னால என்னெல்லாம் செய்ய முடியும்னு தெரியும், இதுவரை என்ன செஞ்சிருக்கிறேன்னு தெரியும், இனிமே நீ என்ன செய்ய போறேன்னு எனக்கு தெரியும். நீ படுக்காத, எழும்பு, சோர்ந்து போகாது, எழும்பு. உனக்கு என்ன தேவை அந்த பலனை நான் கொடுக்கிறேன். கர்த்தர் கொடுத்த ஆகாரத்தை புசிக்க வச்சார் 40 நாட்கள் ஒண்ணுமே இல்லாம எல்லா சூழ்நிலையும் கடந்து போய் தேவன் சொன்ன காரியங்களை செய்வதற்கு கர்த்தர் பலன் கொடுப்பாரானா விசுவாசிங்க, எனக்கும் அந்த பலனை கர்த்தர் கொடுப்பார். இன்னைக்கு நான் கூட சோர்ந்து போய் இருக்கிறேன், நான் கூட சூரிய செடி கீழே இருக்கிறேன், போதும் ஆண்டவரேன்னு சொல்றேன், என்னை எடுத்துக்கோங்கன்னு சொல்றேன். ஆனா நம்புறேன் கர்த்தர் பலன் தருவாரானால் எழும்பி என்ன நடக்க பண்ணுவார், அது யாரும் செய்யாத